அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாபு முருகவேல் தொடர்ந்த அவதூறு வழக்கு தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாகவும், ஆனால் அதற்கு முதலமைச்சராக இருந்த அப்போதைய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருந்ததாகவும் சென்னை புத்தக விழாவில் சபாநாயகர் அப்பாவு பேசியிருந்தார். இந்த பேச்சு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாக கூறி அதிமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் பாபு முருகவேல் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு கடந்த முறையே சபாநாயகர் அப்பாவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அன்றைய தினம் நேரில் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருந்த நீதிபதி இன்றைய தினம் சபாநாயகர் அப்பாவு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு நேரில் ஆஜராகி இருக்கிறார். அவதூறு வழக்கு தொடரும் பொழுது முதல் முறையாக அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது குறிப்பிட்ட, அதாவது யாருக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறதோ அந்த நபருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் நேரில் ஆஜராக சொல்லுமாறு அழைப்பு விடுப்பது வழக்கமான நடைமுறைதான். அந்த வழக்கமான நடைமுறைப்படியே தற்பொழுது அப்பாவு அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் தற்பொழுது நேரிலும் ஆஜராகி இருக்கிறார். இதனை தொடர்ந்து அதாவது இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது சம்மனை ஏற்க அப்பாவு மறுத்துவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு கூறப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் நீதிபதி முன்பு ஆஜராகி இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சம்மனை ஏற்க தான் மறுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தவறானது என தெரிவித்திருக்கிறார். அதுபோன்று தாம் சம்மனை ஏற்க மறுக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். சம்மன் தனக்கு வரவில்லை என்று மட்டுமே சபாநாயகர் அப்பாவு தரப்பில் நீதிபதியிடம் முறையீடு செய்யப்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக வழக்கினுடைய விசாரணை நடைபெறும். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்னொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு அன்றைய தினம் தான் ஆஜராவதிலிருந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சபாநாயகர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்படும். அதனை ஏற்றுக்கொண்டு ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.